அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் எஸ்கே. இந்த வீடியோ காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு ஃபுல்லாக பாருங்கள். பள்ளிகளில் காலி பணியிடங்கள் ஆசிரியர்களின் விவரங்கள் கொடுக்கணும். பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் இடமாறும் கவுன்சிலிங் நடத்த ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பள்ளிகளில் காலி பணியிட ஆசிரியர்கள் விவரங்கள் கணக்கெடுப்புகள் பணி நடக்கிறது. பதவி உயர்வு பட்டியல்கள் தயாரிக்கப்படுகிறது. விரைவில் இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறையின் கட்டமைப்பின் கீழ் செயல்படும் அரசு நகராட்சி உயர்நிலைப் பள்ளிகளில் 1/12/2025 நிலவரப்படி காலியாக உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை கோரப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலவரத்தின்படி அரசு உயர்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை 31/5/2026 ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர்களின் பணியிடங்களையும் சேர்த்து உரிய படிவங்களில் பூர்த்தி செய்து அவங்களுக்கான ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இதற்கான நகலை கையொப்பமிட்ட பிரதியை வரும் 15ஆம் தேதிக்குள் பள்ளி கல்வி இயக்கத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். உத்தரவு: ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் தங்களது மாவட்டத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட விவரத்தை தவறாமல் அனுப்பி வைக்கவும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலி பணியிடங்கள், இது இம்பார்ட்டன்ட். தமிழகத்தின் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களின் விவரங்களை பள்ளி கல்வித்துறை சேகரிக்க உள்ளது. இது தொடர்பாக அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் பள்ளி கல்வி இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை குறித்து விவரங்களை வரும் 20ஆம் தேதிக்குள் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காலியாக தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கான தகுதியான முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பட்டியலில் பாடவாரியாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகள் ஓரிரு நாட்களில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 1 திறப்பு. கோடை விடுமுறைக்கு பின்பு வரும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் சூழ்நிலையில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இடமாறுதல்: இந்த மாதம் இறுதிக்குள் ஆசிரியர்கள் இடமாறுதல் பதவி உயர்வு கவுன்சிலிங் நடத்தவும் பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார், தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா தலைமையில் கல்வித்துறை அதிகாரிகளை இதற்காக பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளனர். கண்டிப்பாக நம்மளுக்கு UGTRB கண்டிப்பாக இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருங்க. ஏன்னா ஏகப்பட்ட பணியிட மாற்றங்கள் இருக்குது. தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு இருக்குது. அதனால் PGTRB UGTRB ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். இதே போன்ற தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.